வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சம் பழத்தை எழுந்து அதை ஜூஸ் பிழிந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா எலுமிச்சம் பழம் குறைந்த விலையிலேயே அதிக அளவு கிடைக்கக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மிகவும் அதிகமானது. உயர்தர ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பொட்டாசியம், நார் சத்து, நீர் சத்து, விட்டமின் ஏ, இரும்பு சத்து, இந்த மாதிரி உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்களினுடைய மண்டலமாக எலுமிச்சை ஜூஸ் நமக்கு இருக்குங்க. ஸோ எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகளை எலுமிச்சை ஜூஸ் கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அதை ஜூஸாக எடுத்துக்கொள்ள வரும்போது உங்களுக்கு பொட்டாசியம் சத்து கிடைக்கும். பொட்டாசியம் சத்து பற்றாக்குறையால் தான் ரத்த அழுத்தமே உங்களுக்கு ஏற்படுது. ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள். அந்த இறுக்கங்கள் நரம்புகளில் காணப்படும் போது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு செல்லாததால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு கிடைக்காது. மயக்கமாக நீங்கள் இருப்பீங்க, சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டீங்க, கவனமின்மை, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் இதயத்துக்கு கூட ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகாததால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகளும் ஏற்படும். அப்போது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகள் எங்கும் பாய்ச்சி கொள்ளணும், இதயத்துக்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பணும் அப்படின்னா பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் உங்களுக்கு வெகுவாக தூண்டப்படும். மூளை நரம்புகள் கூட வெகுவாக தூண்டப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க. உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர்தர ரத்த அழுத்தம் அது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் நார்மலாக இருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் தினமும் ஒரே ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களால் குறைக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து தினமும் ஜூஸாக எடுத்துகிட்டு வரீங்க காலையில் வெறும் வயிற்றில் அப்படின்னா அது உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் நீர் சத்து, நார் சத்து இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அது கூட நீங்கள் மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அது உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி தேவையில்லாத அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை முதல்ல தடுத்துரும். இதனால் வெயிட் லாஸ் உங்களுக்கு சாத்தியப்படுத்தப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீர் சத்து, நார் சத்து லெமன் ஜூஸில் இருக்கிறதால ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைத்து ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்படும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டதால் தொப்பை, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் உங்களுடைய உடல் எடையில் இருக்காது. நீங்கள் ஸ்லிம்மாக ஃபிட்டாக உங்களுக்கு வேண்டிய அந்த உடல் எடையை பக்க விளைவுகளை இல்லாமல் குறைச்சிக்கிறதுக்கான அந்த டயட்டில் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாங்க. தொண்டை வலி ஏற்படுவதற்கான காரணமே நுண்ணுயிர் கிருமி தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான். இன்ஃபெக்ஷன்ஸ் நீக்கணும்னா அங்கே கிருமி நாசினியை நம்ம செலுத்தணும். ஸோ லெமன் ஜூஸ் போல் ஒரு உயர்தர கிருமி நாசினி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எலுமிச்சை நீரில் வாயு கொப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு தீர்வு காணுவீங்க. ஏன்னா அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை நமக்கு லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாக்டீரியாக்கள், நுண்ணுயிர் கிருமிகளோட எதிர்த்து ஃபைட் பண்ணி அதை நமக்கு அழிச்சிரும். ஸோ தொண்டை புண், தொண்டை கோளாறு, தொண்டை வலி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். ரத்த கொதிப்பை குறைத்து கொண்டு மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக நம்ம இயங்கணும், நம்மளுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு கொண்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ தினமும் ஒரே ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிறது அல்லது ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அது எவ்வளோ வருதோ அதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறது எல்லாமே ரத்த கொதிப்பு உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து உங்களுக்கு மீட்டு ஓய்வளிக்கும். எலுமிச்சை ஜூஸ் மன அழுத்தத்தையுமே நமக்கு கட்டுப்படுத்தும். நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகள் எங்கும் பாய்ச்சி உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது எல்லாத்தையுமே நமக்கு சரி பண்ணிடும். இப்போ நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க, ஆனால் அந்த வேலையின் மூலமாக உங்களுடைய உடல் ரொம்பவும் சோர்வடைஞ்சிருச்சு அப்படின்னா மீண்டும் நீங்கள் வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டோம்னா போதும்
உங்களுடைய உடல் நரம்புகள் செல்கள் மீண்டும் தூண்டப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. இதனால தான் உங்களுடைய உடலை வந்து சுறுசுறுப்பாக ஆக்கிக்கலாம். அதை ரத்த கொதிப்பெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாமே லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ எனவே வந்து தினமும் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளணும். ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக தினமும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கழிவுகளையுமே வெளியே கொண்டு வந்துடும் இந்த லெமன் ஜூஸ். இதனால் உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை இல்லாமல் போயிடும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ நீர் சத்து காரணமாக மலம் இறுகி உங்களுக்கு குடல்களிலே தங்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் சரியாகிறதுக்கு கூடமே நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து தினமும் பருகி வரும்போது செரிமானம் அவங்களுக்கு மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை உடனடியாக அவங்க நிவாரணம் பெறுவாங்க. ஸோ நமக்கு செரிமானம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுவதற்கான முதல் முக்கிய காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிச்சிருக்க மாட்டோம், நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துருந்துருக்க மாட்டோம். அதனால தான் செரிமான மண்டலம் நமக்கு வீக்காக இருக்கும். இப்போ நம்ம தினமும் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார் சத்தும் நீர் சத்தும் சேர்ந்தே கிடைக்கிறதால செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். வயிறு குடல் ஆரோக்கியம் மேம்படும். அதில் எந்த விதமான கழிவுகளுமே தேங்கி இருக்காது. மூட்டு வலியை குணப்படுத்தி உடல் எலும்புகளை பலப்படுத்தி நம்மளுடைய உடம்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக உணர வைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தினமும் நீங்கள் ஒரே ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது அல்லது ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலிகள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து சரி பண்ணிடும். ஸோ அதில் யூரிக் அமிலம் சேராமல் தடுத்து மூட்டு வலி உங்களுக்கு வந்து குணப்படுத்தும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் 30, 40, 50, 60 வயதுகளில் கூட நீங்கள் எலும்புகளை பலம் பெற வைக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எலும்புகள் பலமாக தான் இருக்குது, அப்போ நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருங்காலத்தில் உங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வயதான காலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். இதையெல்லாம் நம்ம லெமன் ஜூஸ் இப்போ இருந்தே சாப்பிட்றதன் மூலமாக சரி பண்ணிக்கலாம். உடல் எலும்புகளை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்வதன் மூலமாக வயதான காலத்தில் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக செயல்பட முடியும். ஸோ அதுக்காக நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். pH அளவுகள் எப்போதுமே கரெக்டாக இருக்கிறதுக்கு, அதில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, பிரச்சனை ஏற்பட்டாலுமே சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம தினமும் ஒரே ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளணுங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ உடலில் வந்து அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு அது உடல்நல குறைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து சரி பண்ணிடும். இதனால் pH அளவுகள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். எந்த விதமான பிரச்சனையுமே வந்து ஏற்படாது. கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக லெமன் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வந்து உங்களுக்கு அழிச்சிடும். இதனால் கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் நீங்கள் தீர்வு காணுவீங்க. முதல்ல இந்த கல்லீரல் எப்படி நமக்கு பழுதடையுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதிகமாக மது இருந்தக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குது அப்படின்னாலுமே நான்வெஜ் ஃபுட்ஸ் அசைவ உணவுகள் தொடர்ந்து அதிகமாக தினந்தோறும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அல்லது மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கல்லீரலில் வந்து கொழுப்பு படிவுகள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா நச்சு கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்கும். கல்லீரல் சிரோசிஸ் நோய், கல்லீரல் அழற்சி நோய், கல்லீரல் வீக்கம் இந்த மாதிரி நிறைய நோய்கள் நமக்கு ஏற்படும். நம் உடல் உறுப்புகளிலேயே கல்லீரல் தான் ஒரு அற்புதமான உறுப்பு. ஏன்னா கல்லீரலுடைய செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் அதுவே தன்னை புதுப்பித்துக் கொண்டு ஆரோக்கியமாக இயங்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறுப்பில் வந்து எந்த விதமான கழிவுகளும் கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதனுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நீங்கள் நலமோடு இருப்பீங்க. தொடர்ந்து இது போல நிறைய நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து தினமும் ஜூஸ் ஆகி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைத்தே தீரும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.